உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான். நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்கின்ற வேலையா இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், அதை நம்முடைய இருதயம் எப்படி பார்க்கிறது? இது நமக்கு தவறான செயல் என்றே தெரிவது இல்லை. என்னுடைய மேல் அதிகாரி சரியில்லை, எனக்கு மேல இருக்கிறவங்க உண்மையா இல்லை, அதனால நான் இப்படி இருக்கிறேன். இல்லை, அப்படி கிடையாது. நீங்க தொழில் செய்கிறவர்களாக இருந்தால் ராயனுக்குரியதை ராயனுக்கும், தேவனுக்கு உரியதை தேவனுக்கும் கொடுக்க வேண்டும். நீங்க வெளியே ஒரு கணக்கு உள்ள ஒரு கணக்கு வைக்க முடியாது. அது உங்க ஆசீர்வாதத்தை தடுக்கும். தேவன் செயலை அல்ல, இருதயத்தை பார்க்கின்றவராக இருக்கிறார். நீங்க வேலை செய்யறவங்களாக இருந்தா, எந்த வேலையா இருந்தாலும் சரி, அது உங்க சொந்த வேலையா இருக்கலாம், தனிப்பட்ட வேலையா இருக்கலாம், ஊழியத்தின் பாதையில இருக்கலாம், நீங்க மனிதர்களுக்காக இல்லை, அந்த இடத்துல அதை நீங்க தேவனுக்காக செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். தேவன் உங்க கையில ஒரு வேலையை கொடுத்தா எவ்வளவு சிறந்ததாக நாம் செய்து கொடுப்போமோ அதை போல அவருக்கென்று நாம செய்ய அழைக்கப்படுகிறோம். அதுல நீங்க உண்மையாக இருக்கும் பொழுதுதான் உங்க கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படுறதை நீங்க பார்க்க முடியும். புதிய ஏற்பாட்டுல ஒரு வசனத்துல பவுல் மூலமாக ஆவியானவர் சொல்லுகிறார், வேலை செய்யவில்லை என்றால் நீ சாப்பிடாதன்னு சொல்றாரு. சுறுசுறுப்புள்ளவனுடைய கைகளையோ நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்படிங்கிறாரு. சோம்பல் உள்ளவனுடைய கை ஆசீர்வதிக்க முடியாதுன்னு சொல்றாரு. நீங்க எந்த இடத்துல என்ன பொறுப்புல நீங்க கொடுக்கப்பட்டிருக்கிறீங்களோ அதை தேவனுக்கென்று செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். முறுமுறுப்பு இல்லாமல், மனிதர்களுக்கு என்று செய்யாமல், முழு மனதோடு, முழு இருதயத்தோடு, உண்மையாக. ஒருத்தங்க பார்த்தா ஒன்று, பார்க்கவில்லை என்றால் இன்னொன்று, அப்படி இல்லை. யார் இருக்கிறாங்களோ இல்லையோ அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் உங்களுடைய உண்மை தன்மையை பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த உண்மை உங்களை பரிபூர்ண ஆசீர்வாதங்களுக்கு நேராக கொண்டு செல்லும். இந்த இடம் சரி செய்யாம அபிரகாமின் ஆசீர்வாதத்தை நான் கிறிஸ்துவின் மூலம் பெற்றுக்கொண்டேன்னு நீங்க எத்தனை தடவை மந்திரம் மாதிரி சொன்னாலும் சரி, ஏன் என்னுடைய கையின் பிரயாசங்கள் எனக்கு ஆசீர்வதிக்கப்படல? ஏன் என்னோட பொருளாதார பிரச்சனையில நான் இப்படி இருக்கிறேன்? ஏன் எனக்கு வீணான செலவு வருது? உங்க இருதயத்தை உண்மையாக மாற்ற தேவனுக்கு ஒத்துழைப்பு கொடுங்கள். அந்த இடத்துல ஆவியானவரை நீங்க சார்ந்து கொள்ளுங்க. உங்க கரங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையை தேவனுக்கென்று உண்மையாக செய்யுங்கள். ஹல்லேலூயா.